ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறை வரும் நிலையில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அது குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை ஆயுத பூஜையும் நாளை மறுதினம் விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. அத்துடன் வார விடுமுறையும் வருவதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய ஊர்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் ஏற்பாடுகளை உறுதி செய்தார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு புதிய பாதையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை மற்றும் படாலம் சாலை சந்திப்புகளில் மேம்பால கட்டுமானம் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் கிழக்கு கடற்கரை சாலை, GWT சாலை வழியாக செல்லும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செங்கல்பட்டு மற்றும் சென்னையின் தென் பகுதிகளில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் மேலவளம்பேட்டை மற்றும் திருக்கழுகுன்றம் வழியாக GST சாலையை அடைய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பைபாஸ் வழியாக திண்டிவனம் செல்லவும், மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் GWT சாலை வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மார்க்கமாக வரும் கனரக வாகனங்கள் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 3 மணி வரை அனுமதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறையை ஒட்டி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் விழுப்புரம், அரியலூர், திருச்சி, மதுரை வழியாக செல்கிறது. இதேபோல சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கு பகுதிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று இரவு 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை மதியம் 2:05 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் அக்டோபர் 5ஆம் தேதி இயக்கப்படுகிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் புறப்பட்டு நாளை காலை 10:30 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தை இந்த ரயில் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவு இல்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று இரவு 15:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை காலை 10:15 மணிக்கு மதுரையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத
எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிலையில் கரூர் துயரம் தொடர்பாக உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்று விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் எந்த அரசியலும் செய்யவில்லை என்ற இபிஎஸ் முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துணை முதல்வர் உதயநிதி துபாய்க்கு வெக்கேஷனுக்கு பறந்து சென்று விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பதிவிட்டதாக சென்னையில் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொருவரும் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் துயர சம்பவத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. மாலை 3 மணிக்கு மேல் விஜய் வருவதாக காவல்துறையிடம் தாவேகாவினர் அனுமதி பெற்ற நிலையில் நண்பகலிலேயே விஜய் வரவுள்ளார் என சமூக வலைத்தளங்களில் அக்கட்சியினர் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விஜயை காண காலை முதலே வேலுச்சாமிபுரத்தில் அலைகடலென மக்கள் திரண்டனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கவும் விஜய் வருவதைக் கண்டு மற்றொரு திசையில் இருந்து மக்கள் கூடியதும் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணியாக அமைந்ததாக கூறப்படுகிறது. விஜயை காணும் ஆர்வத்தில் மக்கள் முன்னேறி சென்றதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது கரூர் டவுன் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்திய தண்டனை சட்டத்தின் 105வது பிரிவின் கீழ் கொலைக்கு சமமில்லாத குற்றவியல் மரணம் விளைவித்தல், பிரிவு 110 கீழ் குற்றவியல் மரணம் விளைவிக்க முயற்சித்தல், பிரிவு 125 படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல், பிரிவு 223 படி அரசு அதிகாரியால்